ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் நித்யானந்த குபேரசாயி நமகா. நாளைக்கு ஓட்டுப்பதிவு இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் தங்களுடைய கடமையை போய் யாருக்கு பிடிக்குமோ அவளுக்கு ஓட்டு மறக்காமல் போட்டுட்டு வாங்கோ. இது நம்மளுடைய கடமை, நம்மளுக்கான உரிமை. இதை விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இதை நான் முன்மொழிஞ்சு சொல்கிறேன். அரசியலுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தான் வேணும். முதல்ல நம்ம முயற்சி பண்ணினாதான் அது திருவினையாக்கும் இல்லையா? யார் வரணும்னு இருக்கோ அவள் வரட்டும், நமக்கு என்னென்னு ஒதுங்கி இருக்கிறத விட நம்மளும் இறங்கி அந்த விஷயத்தில் நம்மளுடைய கடமையை செஞ்சோமானா, நமக்கான உரிமையை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்காமல் செஞ்சோமானா மன திருப்தின்னு ஒன்று இருக்கும். அதை கண்டிப்பாக அந்த திருப்தி நமக்கு இருக்கணும். அதையும் மீறி வரப்போகிறவா வரட்டும், யார் வேணுமா வரட்டும், அது சுவாமியினுடைய சங்கல்பம்னு நினச்சிக்கலாம். பட் மறக்காமல் அதை பண்ணுங்க. சரி, புதிய அபிஷேகம் போயின்னு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ரேணுகா சாயி இங்கே கலந்துட்டு இருந்தா உதய அபிஷேகத்தில். ரொம்ப அழகாக இருந்தது. உதய அபிஷேகத்தில் அவள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தா, ஒவ்வொரு செகண்டும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தா. விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி, அவருக்கு நைவேத்தியம் பண்ணி, அவருக்கு ஆராதனை காமிச்சு, முருகனுடைய சத்ரு சம்ஹார பதிகம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம படிச்சுட்டு அவருக்கும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சுவாமிக்கு பூ கட்டி அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம உதய அபிஷேகம் பண்ணி அதுக்கு பிரார்த்தனை வச்சு எல்லாம் பண்ணினோம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயின்னு ரேணுகா சாயி பிரார்த்தனை வச்சுட்டே இருந்தா. நான் சொன்னேன், உதய அபிஷேகத்தில் பொதுவான பிரார்த்தனைகள் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்திருக்கிறதுனால உங்களுடைய பிரார்த்தனை வையுங்கோன்னு. அது வரைக்குமே அவள் வாய் முணுமுணுத்துட்டே தான் இருந்தது. சுவாமியோட நமஸ்மரணா சொல்லிகிட்டே இருந்தா. பட் அவன் மனசுக்குள்ளே ஒன்று வேண்டியிருப்பா போல் இருக்கு. எங்கேந்தாவது ஒரு பூ எனக்கு நீங்கள் விழுந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி வேண்டின்னு இருக்கா போல் இருக்கு. நினைக்கிறேன் உதய அபிஷேகத்தப்போன்னு நினைக்கிறேன். சுவாமிகிட்டேருந்து விழலை, ஐ திங்க் கிருஷ்ணன்ட்டேருந்து விழுந்ததுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அவளுக்கு திருப்தி இருக்கணும் இல்லையா? நம்ம வந்திருக்கோம், நம்ம ஒன்று கேட்குறோம், சுவாமி உடனே நமக்கானது ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரியான விஷயம் நடந்தது. அதே மாதிரி அவளுக்கு உத்தரவும் கிடச்சிது. சுவாமியோட மிகப்பெரிய பக்தி, விடாமல் சுவாமியை தொடர்ந்து போயிட்டே இருப்பாள். சுவாமி மேலே அவ்வளோ ஒரு பக்தி. அதுவும் நம்ம நித்யானந்த குபேர சாயினா கேட்கவே வேண்டாம். அப்படி ஒரு ஆசை அவளுக்கு. எல்லா பூஜையிலையும் கலந்துப்பா. அதான் சொல்கிறேனே, விடாமல் பிடிச்சிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. பார்த்தா தான் அவளை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ரேணுகா சாயி இப்போது அவள் இங்கே கலந்துன்றதை பற்றி அவள் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நல்லா இருக்கும்ல. நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. ஓம் சாய்ராம். என்னோட பேர் ரேணுகா. நான் திருவான்மியூர்லேருந்து வரேன். நான் ஜோதி சாய் வீட்டுக்கு உதய அபிஷேகத்தில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் இன்னைக்கு மெயினாக நான் சுவாமிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் அம்மாவுக்கு ஒரு 1.5 months முன்னாடி முட்டி வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஊரில் இருந்தாங்க அவங்களுக்கு தாங்கவே முடியல. டாக்டர்கிட்டலாம் பார்த்துட்டாங்க, எம்ஆர்ஐலாம் எடுத்தாங்க. அதுலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் ஏசிஎல் டேர் ஆயிருந்துச்சு. நீ இதில் சினோவியல் லிக்விட் இதாக இருந்துச்சு, தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேக்ஸ் தெரப்பி அதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. ஊரில் கொடுத்து எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பெயின் குறையவே இல்லை. காலில் முட்டியை தொட்டாலே அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. அவங்க தூங்கவே முடியல, அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பெயின் கில்லர்லாம் சாப்பிட்டாங்க, இன்ஜெக்ஷனும் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு அப்படியும் சரியாகலை அவங்களுக்கு. நான் தான் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அந்த டைமில் நான் ஜோதி சாய்க்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்காக நல்லா வேண்டிக்கோங்க, நான் அம்மாவுக்கு ரொம்ப சிவியர் பெயினில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வேண்டிக்க சொன்னேன். நான் உதய அபிஷேகத்துக்குள்ள நிறைய டைம் அம்மாவுக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் பார்க்குற ஆர்த்தோ டாக்டரும் இங்கே சென்னையில் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க கிட்டக்க நான் அம்மாவை கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். அவங்க பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒரு 10 daysக்கு லேசர் தெரப்பி கொடுக்க சொன்னாங்க. அது கொஞ்சம் ரிலீஸ்லாம் பண்ணி விட்டு லேசர் தெரப்பி கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 2 to 3 daysலேயே அவங்களுக்கு கொஞ்சம் தூங்க முடிஞ்சிச்சு. பெயின்லாம் அந்த அளவுக்கு இல்லை. நடக்கிறது கஷ்டப்படுறாங்கனாலும் பெயின் இல்லை அவ்வளவா. அவங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆயிருந்துச்சு.
பெயின் கில்லர் எதுவுமே கொடுக்கல. ஒரு 10 days பிசியோ கொடுக்கவுமே அவங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டு இருக்குது. இப்ப நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் பெயின் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ண பண்ண சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது லாஸ்ட் வீக் திடீர்னு அம்மாவுக்கு செஸ்ட் பெயின் மாதிரி வந்துருச்சு. நாங்கள் உடனே ரொம்ப பயந்துட்டோம். டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் இசிஜி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இசிஜி எடுக்கும்போது ஒரு தடவை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. நான் உடனே ஜோதி சாய்கிட்ட ஃபோன் பண்ணி அம்மாவுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, இசிஜி எடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, மத்தியானத்துலேருந்து இருந்திருக்குது, அவங்க சொல்லலை, அதனால என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஜோதி சாய் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பாபாட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், ஒன்றுமே இருக்காது, எல்லாம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தைரியம் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் இசிஜி எல்லாம் ரிப்போர்ட்லாம் வந்த அப்புறம் டாக்டர்கிட்ட பார்த்தோம். நாங்கள் டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்குது, மற்றதெல்லாம் மட்டும் கேஸ்ட்ரைட்டில் மட்டும்தான் இருக்குது, மசில் பெயின் தான் அவங்களுக்கு இருந்திருக்குது, அதனால அதுக்கான சில டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு மற்ற பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நாங்கள் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டோம். நேற்று ரிசல்ட்டும் போய் டாக்டரை போய் பார்த்தேன். டாக்டர் இது எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க, அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லைன்ட்டாங்க. எனக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் பாபா இங்கே பார்த்து புதிய விஷயத்தில் கலந்துக்கணும்னு இன்னைக்கு வந்திருக்கேன். நான் இன்னும் சில பிரார்த்தனைகள் எனக்கு எங்கள் ஃபேமிலிக்காகவும் மற்ற ஃபேமிலிக்காகவும் எல்லாம் நான் இன்னைக்கு வச்சிருக்கேன். நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு சமயம்னாலே எனக்கு ஒரே பூ மட்டும் விழுந்தா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு நான் வேண்டிக்கிட்டேன் சாமி கிட்டக்க. நான் நினைச்சு ஒரு 5 seconds இல்லை, பூ விழுந்திருக்குது எனக்கு. எனக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இங்க பாபாவோட அந்த அவங்க பூஜை பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஆறுதலா இருந்துச்சு. இன்னைக்கு சிம்மாசனம் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமா இருக்குது, பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருக்குது. பாபாவோட அருள் இந்த வீட்டுல ரொம்ப நிறைஞ்சிருக்காரு. இவங்க ஜோதி சாயை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க வேண்டிக்கிறாங்க. அவங்களுக்காக விட மற்றவங்களுக்காக அந்த மனசு எல்லாருக்குமே வராது. அவங்களாகட்டும், அவங்க ஹஸ்பண்ட், அந்த குழந்தை, அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இது எல்லாமே பண்றாங்க. பூஜை நல்லா சிறப்பா நடந்தது. அது முடிந்தவுடன் நான் கிளம்பிடலான்னு பார்த்தேன். ஆனா அவங்க சிஸ்டர் சமையல் செய்திருக்காங்கன்னு கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்துச்சு, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும். அவங்களோட ஃபுட்டை நான் எப்போதும் மறக்க மாட்டேன். நல்லா டேஸ்டி ஃபுட்டா இருந்தது, நல்லா திருப்தியா சாப்பிட்டேன். நான் சாமியோட பாபாவோட அருள் இவங்க ஃபேமிலிக்கு நல்லபடியா எல்லாரையும் நல்லபடியா வச்சிருக்கணும். இவங்க இன்னும் எல்லாருக்கும் நிறைய நல்லது வேண்டிக்கணும். நிறைய இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் நிறைய சிறப்பா பண்ணணும்னு நான் நல்லா ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சாய்ராம். ரேணுகா சாய்க்கு பயங்கர திருப்தி, சந்தோஷம். நம்ம நித்யானந்த குபேர சாயினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமத்துக்கு எல்லாரும் கலந்துங்கோ. அதனுடைய சங்கல்ப தட்சணை 622 ரூபாய். மாதவரத்தில் இருக்கக்கூடிய மாதவ சாய் டெம்பிளில் தான் இது நடக்கிறது. அதுவும் சாயினுடைய கோயில் தான், அங்கே வச்சு பண்ணணுங்கிறது உத்தரவு. ஸோ யாரெல்லாம் வராளோ அவளுக்கெல்லாம் கண்டிப்பாக சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்குங்கிறது சர்வ நிச்சயம். அது என்ன விதமான பிரச்சனையாக வேணால் இருந்துக்கட்டும், ஆனால் சுவாமி கொடுக்குறாருனா, அதுவும் இந்த நேரத்தில் அது கொடுக்குறாருனா அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுல மாற்ற முடியாத உண்மை. எந்த பிரச்சனை எதனால் தீருங்கிறது நம்ம புக்கை படித்து தெரிஞ்சுக்கலாம், சாஸ்திரம் சொல்லியிருக்கும். ஆனால் இந்த கண்ணில் பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி பிப்பை மருந்தை எடுத்து போடுவா. அந்த மாதிரி தான் சுவாமி. வயரிழக்கம் பிடிக்கிறதா, அதுக்கு கடலையை கொடுப்பார். இதுக்கு இது மருந்தா அப்படின்னு நம்ம கேட்போம்.
ஆனால் சுவாமிக்கு தெரியும் தன்னோட குழந்தைக்கு எது நல்லது, எதை கொடுத்தா தீரும் அப்படிங்கிறது. உங்களுடைய பிரச்சனை எதுவாக வேணால் இருக்கட்டும், ஆனால் இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமத்தில் நீங்கள் கலந்துட்டேன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். இது வரைக்கும் கலந்துக்கலை, இனிமேல் தான் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து சங்கல்பம் பண்ணிங்கோ. உங்களுக்காக சங்கல்பம் பண்ணி யாகம் நடத்தி அதனுடைய பிரசாதம் உங்களுடைய வீடு தேடி வரும். அதற்கான அஞ்சல் கட்டணம் நாங்கள் தனியாக வசூல் பண்ணிப்போம். இந்த யாகத்தின் மூலமாக ஒரு பிரச்சனை தீர்றதுன்னா தீரட்டும். சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும். நினச்ச காரியங்கள் கைகூடி வரணும். நம்ம ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கணும். அத்தனையும் சுவாமியினுடைய அனுகிரகத்தின் மூலமாக தான் நடக்குங்கிறது சர்வ நிச்சயம். அது கிடைக்கிறதுக்கான அருமையான வழி இந்த ஹோமம். ஸோ கலந்துங்கோ. எல்லாருக்கும் எல்லா நல்லதும் வந்து சேர வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த பதிவுகள் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கோ. அடுத்த பதிவுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணலாம் வந்துடும். இம்மீடியட்டாக சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைச்சவா யார் யார் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.